வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் வச்சு ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறோம். நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஏன்னா வெரைட்டி ரைஸ்னாலே கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு சீரகம் போடுறோம். 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கீரி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நிறைய பேருக்கு கடலைப்பருப்பு வந்துட்டு வாயில் கடிப்படும், அது பிடிக்காது. ஸோ அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஜாஸ்தியாகவே போடுங்க. ஜாஸ்தியாக போட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு சாதத்தில் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் கடலைப்பருப்பு. ஸோ மாங்காய் வந்துட்டு நான் ஒரு அரை மாங்காய் தான் நான் வந்து திருவி வச்சுருக்கேன். நம்ம சீவலில் திருவி வச்சிடலாம். அப்படியே தோலோடையே நீங்கள் வந்துட்டு திருவிடலாம். தோலை வந்துட்டு நீக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், தோல் இருக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. அதனால் அப்படியே நம்ம சீவிடலாம். சீவல் வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாங்காயோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ சாதம் வந்துட்டு நீங்கள் வடித்து வச்சு, நான் வந்துட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்ணுன்னாலும் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், பச்சை அரிசிலையும் செய்யலாம். ஸோ நெட்டாக கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்துட்டு ரொம்ப வேக வச்சிடாதீங்க, குழைய வச்சிடாதீங்க. ஸோ ஆல்ரெடி நான் ரைஸ் வந்துட்டு வடித்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கோங்க. ரைஸ்க்கு ஆல்ரெடி நான் ரைஸில் உப்பு போட்டு தான் நான் செய்வேன். ஸோ அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் பாருங்கள், உதிரியாக இருக்குது. ஸோ இந்த ரைஸை போட்டுட்டு நம்ம கலரிட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா சைடும் வந்துட்டு அந்த மாங்காய் வந்துட்டு எல்லா சைடும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துருங்க. இதுக்கு ஒரு வாழைக்காய் இல்லைனாக்கா எதனா ஃப்ரை ஐட்டம்ஸ், முட்டை ஃப்ரை அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.